சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக இன்று முதல் மத்திய மின்னணு கட்டமைப்பு திறக்கப்படுவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினத்திலிருந்து சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை இந்த மத்திய மின்னணு கட்டமைப்பின் ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும் என அதன் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த மேலதிக விவரங்களை வழங்கிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நிர்வகிக்கப்படும் மத்திய மின்னணு கட்டமைப்பை விவரங்களை சமர்ப்பிப்பவர்களுக்காக திறக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் 10 மணிக்கு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அமைந்துள்ள பண்டார்நாயக்க சர்வதேச ஆய்வு மையத்தில் நடைபெற்றது. இந்த மத்திய மின்னணு கட்டமைப்பு செயற்பட தொடங்கிய பின்னர் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் தமது விவரங்களை இந்த கட்டமைப்பின் ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். வைத்தியர்களின் இடமாற்றங்கள் சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்படுவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று ஈடுபட்டது. இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டதாக சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். இருப்பினும் மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், மாரகம அபேக்ஷா வைத்தியசாலை, விசேட சிறுநீரக பிரிவுகள், முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் தேசிய மனநல நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என்று வைத்தியர் பிரபா சுகததாச குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலைநிறுத்தம் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தாவிடின் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இன்று கொழும்பில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகள் பலர் விஜயம் செய்தனர். ஆனால் அவர்கள் மருந்தின்றி ஏமாற்றத்துடன் மீண்டும் திரும்பி செல்லும் ஒரு நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள். මොකද ඒ පැත්තයි මේ පැත්ත ඕක හැමදාම කොහොමද වර්ජනය කියන්නේ අද වර්ජනය තමයි බෙහෙත් දෙන්නයි ඉතින් මිනිස්සු රත්තියද කරා අසාධාරණ මේ වලද මා ජනතාව දැලෙන් දැන් මාස දෙකකට සැරයක්නේ අපිට දෙන්නේ. ඉතින් අපිට සල්ලි නෑ බෙහෙත් ගන්න. ඉතින් බෙහෙතුත් නෑ මොකුත් නෑ බලන්නෙත් නෑ කවුරුවක්වත් අපි දිහා. මේගොල්ලෝ මෙහෙම වර්ජනය කරාම අහිංසක මිනිස්සු අසරණ වෙනවා. මාස දෙකකට ගන්න බෙහෙත් එක වේලක් ගන්න නැති වෙනවනේ. ෆාමසි වලින් මිනිස්සුන්ට බෙහෙත් ගන්න තියෙනවා නම් මේ වගේ තැන් වල ඉල රස්තියාදු වෙන්නේ නෑනේ. අද බෙහෙත් ගන්න ආවා බෙහෙත් නෑලු. දැන් අපි මේ රස්තියාදු වෙනවා. අයි මාත්‍යා මේ කොච්චර කොයින්දලා දෙන්නේ. ඔය හැරිලා යනවා ගෙදර. අපි ලෙඩ්ඩු අපි පපුවේ කේස් තියෙන මිනිස්සු අපි. කරන් දෙයක් නැහැ. ඒ අපි තමයි දැලෙන්නේ. බංකෝට වෙලා ඉන්නේ කොහොමද? මේකත් ඉවරලා රස්සාවටත් යනවා. මේක කළා පොඩි රස්සාවක් හරි කළා කීයක් කරවා ගන්න මිනිස්සු මේ මෙතන ගන්න රස්තියාදු වෙනවා. අපිට කො බෙහෙත් දැන්. අපිට බෙහෙත් නැතුව ඉන්නත් බෑ. සීනි ප්‍රෙෂර් ඔක්කොම තියෙනවා. දැනගන්න ඕනේ අපි ලෙඩ්ඩු නේද කියලා. මේගොල්ලෝ හැමදාම ස්ට්‍රයික් තමයි ඉතින්. පඩි නම් ගන්නවා එච්චර. ගොඩක් අසරණ මිනිස්සු තමයි මේ වගේ තැන් වලට එන්නේ. ඉතින් අනුමත කරන්න බෑ ඒක. හරි කනගාටුයි. அன்று வெற்றி கொள்ளப்பட்ட நாட்டின் தேசிய பாதுகாப்பு இன்று ஓரளவுக்கு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் நமது நாடு 5 சோகமான சம்பவங்களை எதிர்கொண்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடக்கம் தற்போதைய மத்திய கிழக்கு போர் வரையிலான அடுத்தடுத்த சம்பவங்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அனைத்து வகைகளிலும் இன்று இல்லாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஜெயசேகர ராம விஹாரையில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ரஜவத் வப்ப தேரருக்கு மியன்மார் நாட்டின் அக்கமா சத்தம ஜோதிக தஜ கௌரவ நாமம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களுக்கு நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். நீர்வெட்டு இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என்றாலும் தற்போதைய வானிலை நிலவரத்தால் எதிர்காலத்தில் 24 மணித்தியாலமும் தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை பராமரிப்பது கடினமாகலாம் எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைந்த காற்றழுத்தம் உள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக தண்ணீர் பவுசர்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கே ஏப்ரல் 10ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குருநாகல நீதவான் நீதிமன்றில் அவர் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட கேப் வாகனம் ஒன்று தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணையை ஆரம்பித்தது. பின்னர் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றது. சட்டவிரோதமாக வாகனத்தை பொருத்த வசதியாக ஒரு கேப் வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட செசி இலக்கத்தை மாற்றுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து இடைச்சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது.
2026 ஆண்டு 2ஆம் காலாண்டுக்கான மின் கட்டணத்தை 10% அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்தது. அதன்படி புதிய கட்டண திருத்தம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல் நிலைமையால் ஏற்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூகோள நெருக்கடி இயல்பு நிலைக்கு திரும்பி எரிபொருள் விலை குறைவடைந்தவுடன் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை வலுசக்தி அமைச்சு முன்வைக்க வேண்டும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் தெரிவித்தார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை மின்சார சபையானது கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 13.56% மின் கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனையை முன்வைத்தது. மின் கட்டண திருத்தம் குறித்து 5 மாகாணங்களில் கூட்டங்களை நடத்தி பொதுமக்களிடமிருந்தும் சிவில் அமைப்புகளிடமிருந்தும் யோசனைகளை பெற்றுக் கொண்டோம். எரிபொருள் விலையேற்றம் சடுதியாக உயர்வடைந்துள்ள நிலையில் மின் உற்பத்திக்கான செலவும் மின் பாவனைக்கான கேள்வியும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சகல அலகு தொகுதிகளும் உள்ளடங்கலாக மின் கட்டணத்தை 10% அதிகரிப்பதற்கு அனுமதி அளித்தோம். மாதாந்த பாவனை 30 அலகு அல்லது அதற்கு குறைவான அலகினை பயன்படுத்தும் வீட்டு பாவனையாளர்களுக்கான மின் கட்டண உயர்வு 4.3% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய வீட்டு பாவனையாளர்களின் மாதாந்த மின் கட்டணத்தில் குறைந்தபட்சம் 15 ரூபாய் மாத்திரமே உயர்வடையும். அதேபோல் வீட்டு பாவனையில் 31 தொடக்கம் 60 வரையிலான அலகுகளுக்கு கட்டணம் 6.9% உயர்வடையும். அந்த அலகு பாவனையாளர்களின் மாதாந்த மின் கட்டணம் 45 ரூபாவினால் உயர்வடையும். 61 தொடக்கம் 90 வரையிலான அலகுக்கான கட்டணம் 6.9% உயர்வடையும். அந்த அலகு பாவனையாளர்களின் மாத மின் கட்டணம் 120 ரூபாவினால் உயர்வடையும். 91 தொடக்கம் 180 வரையிலான அலகுக்கான கட்டணம் 7.2% உயர்வடையும். அந்த அலகு பாவனையாளர்களின் மாத மின் கட்டணம் 240 ரூபாவினால் உயர்வடையும். இந்த மின் கட்டண திருத்தத்தில் அதிகூடிய கட்டண உயர்வு 420 ரூபாவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டு தொகுதியில் ஒவ்வொரு பாவனை அலகுக்கான மின் கட்டண உயர்வு 180 மின் அலகுக்கு குறைவான மின் பாவனையை கொண்டுள்ள மத தலங்கள் மற்றும் புண்ணிய தலங்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. 180 அலகுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் மத தலங்களுக்கான கட்டணம் 6.9% உயர்வடையும். பொதுவான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நுகர்வோர் தொகுதிக்கான கட்டணம் 8%, கைத்தொழிற்துறைக்கான கட்டணம் 8.7%, ஹோட்டல் துறைக்கான கட்டணம் 9.9%, அரசு நிறுவனங்களுக்கான கட்டணம் 14.4% அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேலைப்பளு அதிகமாக உள்ள சந்தர்ப்பத்தில் மின்சாரத்துக்கான கேள்வியை முகாமைத்துவம் செய்வதற்கான யோசனை மின் விநியோக நிறுவனத்திற்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரச விடுமுறை தினங்களின் போது கைத்தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் மற்றும் பொது நடவடிக்கைகளுக்கு குறைவான மின் கட்டணத்தை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல் நிலைமையால் ஏற்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பூகோள நெருக்கடி இயல்பு நிலைக்கு திரும்பி எரிபொருள் விலை குறைவடைந்தவுடன் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை வலுசக்தி அமைச்சு முன்வைக்க வேண்டும். நிலக்கரி விவகாரத்துக்கும் மின் கட்டண திருத்தத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றார். எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தினால் மேலும் சில வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அனைத்து அரச நிறுவனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களில் பிற்பகல் 3 மணிக்கு அனைத்து குளிரூட்டிகளையும் அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தனியார் துறையினரும் இதே முறையில் செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பிற்பகல் 8 மணிக்கு பின்னர் விளம்பரங்களுக்காக பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள மின்சார ஒளிப்பலகைகள் மற்றும் திரைகள் அணைக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களினால் கட்டுப்படுத்தப்படும் வீதி விளக்குகள் பிற்பகல் 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் அணைப்பதற்கு பொருத்தமான விசேட திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். அனைத்து விதமான பெரிய அளவிலான விழாக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை 100 பேருக்கும் அதிகமானோர் பங்கேற்கும் நிகழ்வுகள் தேசிய மின்சார கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெறாமல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். PK பிரபாத் சந்திரகீர்த்தி, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம். இவ்வாறு அந்த வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. வித்யாஜோதி பேராசிரியர் ரிஸ்வி ஷெரீப் தனது 77வது வயதில் காலமானார். அவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். இவர் மருத்துவ முதுகலை நிறுவனத்தின் இயக்குநராகவும் மருத்துவத்துறையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பேராசிரியர் ஷெரீப் இலங்கையில் சிறுநீரகவியல் துறையின் முன்னோடியாக பரவலாக கருதப்படுகிறார். அவர் அமினா ஷெரீஃபின் அன்பு கணவரும் டாக்டர் திருமதி அஃபீஃபா அஃபீல் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனை, டாக்டர் ரிகாஸ் ஷெரீப் மேற்கு மாகாண சுகாதார அமைச்சு மற்றும் காலஞ்சென்ற உமர் ஷெரீப் ஆகியோரின் தந்தையும் ஆவார். பேராசிரியர் ஷெரீப் ஜைரா கல்லூரி மற்றும் ராயல் கல்லூரியின் பழைய மாணவரும் ஆவார். அவருடைய ஜனாசா இன்று மாலை குப்பியாவத்து முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
அரசாங்க நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மைந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை நிராகரிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பணிமனைகளுக்கு விநியோகிப்பதற்காக சதோச நிறுவனம் ஊடாக 14,000 கேரம் போர்டுகள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்து விநியோகித்ததன் மூலம் 39 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த விளையாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சி சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ விநியோக கொள்வனவு நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க கணக்காய்வாளர் நாயகத்தினால் தடவியல் கணக்காய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவிப்பை விடுத்தார். மீன்பிடித்துறைக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகளை முகாமித்துவம் செய்து மீனவர்களுக்கு வழங்குவதற்கான வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் PK கோலித்த கமல் ஜினதாச தெரிவித்துள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். பல நாள் மீன்பிடி படகுகள் சுமார் 5,000 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு படகிற்கு ஒரு பயணத்திற்கு 8,000 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. இதற்காக ஆன்லைன் முறைமையூடாக பயண தகவல்கள் அடங்கிய பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பிரதேச மீன்பிடி பரிசோதகரின் அனுமதியுடன் துறைமுக அதிகார சபையூடாக டீசல் வழங்கப்படும். அதேபோன்று ஒருநாள் மீன்பிடி படகுகள் டீசலில் இயங்கும் சுமார் 900 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று மண்ணெண்ணெய் படகுகள் சுமார் 35,000 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் இயந்திரங்களை இயக்குவதற்கு தேவையான பெட்ரோல் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வீதம் வழங்கப்படும். மண்ணெண்ணெய் அந்தந்த பகுதிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். எரிபொருள் பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் 24 மணி நேரமும் இயங்கும் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0114323389 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தெரிவிக்கலாம். அதேபோன்று 0114341067 என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியா மற்றும் கொழும்புக்கு இடையிலான விமான பயணங்களை ஆரம்பிக்கும் வகையில் பத்திகேஆர் விமானம் முதன்முறையாக மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தது. கோலாலம்பூரிலிருந்து நேற்று அதிகாலை 1:10க்கு பத்திகேஆர் விமான சேவைக்கு சொந்தமான OT 297 என்ற விமானம் கட்டுநாயக்க நோக்கி வந்தது. விமானத்தில் 62 பயணிகள் வருகை தந்திருந்தனர். நுவரெலியாவின் A7 பிரதான வீதியில் நானோயா டெஸ்புட் பகுதியில் தலவாக்கலையிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த அரசு பேருந்தில் ஏறுவதற்கு முற்பட்ட வேளையில் மிதிப்பலகையிலிருந்து தவறி விழுந்த பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் மிதிப்பலகையில் ஒரு கால் ஒன்றினை வைத்து ஏறும்போது தவறுதலாக வீதியில் விழுந்த பெண்ணின் மீது பேருந்தின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி அவரது இரு கால்களும் நசுங்கி பலத்த காயம் ஏற்பட்டது. இவ்விபத்து தொடர்பாக பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய போபால் கம்பன் கழகமும் கதிரவன் கலை கழகமும் இணைந்து மட்டக்களப்பு கிரான்குளம் மூன் கார்டன் மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கம்பன் விழாவை நடத்தியது. இதில் முக்கியமாக கவிச்சமர் சட்டத்தரணி கவிஞர் அன்பழகன் குருஸ் தலைமையிலும் சிறப்பு பட்டிமன்றம் கம்பராமாயணத்தில் மேலோங்கி நிற்பது உறவா நட்பா எனும் தலைப்பில் இடம்பெற்றது. பட்டிமன்ற நடுவர் கதிரவன் இன்பராசா மற்றும் கதிரவன் பட்டிமன்ற பேரவையினர் பங்கேற்கும் நிகழ்வும் நாடகம், கதாபிரசங்கம் மற்றும் மாணவர்கள், அறநெறி ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளும் கலைஞர் கௌரவிப்பும் இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியை போபால் கம்பன் கழக தலைவர் முனைவர் காவண்ணா பா சவுந்தரராஜன் மற்றும் அதன் செயலாளர் பா குமார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கம்பன் விழாவுக்கு தொடக்க உரை இந்த பட துவக்க விழா வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி.
அதிகாரத்திலிருந்து அகீம் அலி ஷப்ரியால் முடியாததை இளம் சட்டத்தரணிகள் குருக்கல் மட அகழ்வில் சாதித்து காட்டியுள்ளார்கள். கொரோனா ஜனாசா தகனத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 4 தசாப்தங்களாக பல்வேறு அரசாங்கங்களில் பல்வேறு அமைச்சுக்களின் அமைச்சரவை அமைச்சராக முஸ்லிம்கள் இருந்தும் கடந்த காலங்களில் நீதி அமைச்சராக ரவுஃப் அகீம் அலி ஷப்ரி போன்ற மூத்த சட்டத்தரணிகள் இருந்தும் சமூகம் அடையாத நன்மையை குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் சாதித்து முஸ்லிம் சமூகத்தின் குரலாக எழுந்து நீதியின் கதவை தட்டியுள்ளமை பாராட்டப்பட வேண்டியது என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் செயலாளர் நாயகமும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான IA கலிலூர் ரஹ்மான் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை குறைப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை அடுத்த எரிபொருட்களின் விலைகள் உலக சந்தையில் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்த வண்ணம் உள்ளன. கடந்த 2 வாரங்களில் மசகு எண்ணெயின் விலை $116 அமெரிக்க எட்டியுள்ளது. மோதல்கள் நீடிக்கும் பட்சத்தில் எண்ணெய் விலையேற்றம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் எரிபொருட்களின் விலையால் ஏற்படும் நிதி ரீதியாக அழுத்தங்களை குறைப்பதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உயிரை பறிக்கும் வகையிலான கொடூரமான தாக்குதல்களை நடத்தும் பலஸ்தீனர்களுக்கு இராணுவ நீதிமன்றங்கள் ஊடாக மரண தண்டனை விதிக்கும் சட்டமூலத்தை இஸ்ரேலிய பாராளுமன்றம் நேற்று நிறைவேற்றியுள்ளது. இது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தீவிர வலதுசாரிகளுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு நடவடிக்கையாக அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. துபாய் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் நடத்தப்பட்ட சமயத்தில் குறித்த கப்பல் முழுமையாக எண்ணெயால் நிரப்பப்பட்டிருந்ததனால் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கப்பலில் இருந்து 24 பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. IPL 2026 சீசனில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 127 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் 128 என்ற ஓட்ட இலக்கை வெற்றி என்ற எளிதான இலக்குடன் ராஜஸ்தான் ராயல் அணியின் வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஷ்வால் ஆகியோர் களமிறங்கினர். மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய வைபவ் சூரியவன்ஷி 17 பந்துகளில் 52 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றிக்கு கரம் கொடுத்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12.1 ஓவரில் 128 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளை இழந்து 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது.